நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் பொருளாதார நிபுணர், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், தங்கம் விலை கண்டிப்பா 10,000 தாண்டிரும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்க தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கீங்க, பல ஆண்டுகளா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிலையில் சமீப காலமா பார்த்தீங்கன்னா தங்கம் விலை தொடர்ச்சியா குறைந்து கொண்டே வருகிறது. 38% வரை குறையுங்கிற மாதிரியான தகவல்லாம் அமெரிக்க பொருளாதார நிபுணர்கள்லாம் தொடர்ச்சியா சொல்றாங்க. எதனால இந்த திடீர்னு ஒரு சின்ன கீழே இறங்குது தங்கம் விலை? கீழே இறங்குறது ஏன்னா எல்லாமே இறங்கியிருக்கு. வெள்ளி விலை எவ்வளோ இறங்கியிருக்குது? தங்கம் விலை ₹300 இறங்கியிருக்கு. மேபி இன்னொரு ₹300 இறங்கலாம். பட் அந்த ஒரு அவுன்ஸுக்கு $3000 மேலே ஸ்டெடியாக தான் நிற்குது. நம்ம அமெரிக்காவில் ஜான் ஸ்டூவர்ட் மில்லுங்கிறவர் என்ன சொன்னார்னா, சில காரணத்தினால அது பின்னாடி $1800 வரைக்கும் இறங்கலாம்னு. இது முன்னாடி இறங்கியிருக்குன்னா 2 வாட்டி இறங்கியிருக்கு. ஒரு வாட்டி $800 $800 $200 வந்தது. $1800 $1200 ஒரு வாட்டி இறங்கிது. இது எல்லாமே எப்படின்னா அமெரிக்காவில் சுச்சுவேஷன் மாதிரி ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் சால்வ் ஆகி அமெரிக்கா வட்டி விகிதத்தை ஏற்றினான்னா இது குறையும். இப்போ வட்டி விகிதத்தை ஏற்றுற நிலைமையில அமெரிக்கா இல்லை. அதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் விலைவாசி ஏறும். விலைவாசி ஏறினா தங்கம் ஏறும். அப்படி அங்கே அமெரிக்காவில் வட்டி விகிதம் ஏற்றினாங்கன்னா ரூபாய் இறங்கும். ஸோ ரூபாய் இறங்கினா தங்கம் வேல்யூ ஏறும். அதனால் இப்போதைக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. இந்த ஜியோபொலிட்டிக்கல் சொல்யூஷன் சரியானோன்னா 3 பெரிய லீடர் இருக்காங்க. ஒன்று ட்ரம்ப்பு, இன்னொன்று பூட்டின், இன்னொன்று ஜி ஜின்பிங். இந்த 3 பேரும் இப்போதைக்கு மாற போகிறதில்ல. மாறினா முதல்ல ட்ரம்ப்பு தான் மாறணும் 3 வருஷம் கழிச்சு. ஜி ஜின்பிங்குக்கு எலெக்ஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சாவர வரைக்கும் அவர் தான் லீடரு. பூட்டினும் சாவர வரைக்கும் அவர் தான் லீடரு. அவங்க அமெரிக்காவோட ஒரு மோதலில் தான் இருக்காங்க. இவர் என்ன சொன்னார், ட்ரம்ப் நான் 2 நாளில் இந்த யுக்ரைன் போரை முடிச்சிருவேன்னாரு. பல மாதம் ஆச்சு யுக்ரைன் போரை முடிக்கிற மாதிரி தெரியல. பூட்டின் சரியில்லைன்னு இப்போ சொல்கிறாரு. யார்? ட்ரம்ப்பு. ஓ, அவர் ஃப்ரெண்ட் ஆச்சே புதின். இப்போ ஃப்ரெண்ட் இல்லைன்ட்டாரு. அதாவது ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு சொல்லுவார். ஜி ஜின்பிங் என்ன சொல்லிட்டார், நாங்கள் போருக்கும் தயார், எல்லாத்துக்கும் தயார். நாங்கள் யுவானோட வேல்யூவை குறைச்சி டாலரை கவுண்டர் பண்ணுவோங்கிறாரு. அதனால் ஜியோ பொலிட்டிக்கலாக ஸ்டெபிலிட்டி வரும்னு எனக்கு தோணலை. அந்த ஸ்டெபிலிட்டி வந்துடணுன்னா இந்த 3 லீடரில் 2 பேராவது மாறணும். இப்போதைக்கு அந்த மாற்றத்துக்கு எந்த அறிகுறியும் இல்லை. அதே மாதிரி அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றத்துக்கும் எந்த அறிகுறியும் இல்லை. நேற்று 2-3 நாளாக விழுந்தப்புறம் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கோல்டு மட்டும் ஏற ஆரம்பிச்சிருக்குது. ரொம்ப கம்மியாக ஏறி இருக்குது. கோல்டு மட்டும் ஏறி இருக்குது. வருங்காலத்தில் இப்போ கோல்டு 8000க்கு கீழே போச்சுன்னா உங்களுக்கு வாங்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. ஸோ அதனால் அப்படியே இறங்கினாலும் நம்மளுக்கு வாங்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தானே பார்க்கணும், தவிர பயப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. இல்லை, அப்படி இல்லை. தங்கம் விலை ஏறுச்சுன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி தங்கம் விலை இறங்குச்சுன்னா இப்போ வாங்குறது ஒரு பக்கம் பலங்கிறப்ப விற்கிறது அப்படிங்கிற விஷயம் வரும்போது தங்கம் வச்சுக்கிறது விற்கிறது. தங்கத்தை நம்ம ஊரில் யாரும் விற்க போகிறதில்ல. நான் என்ன ஃபாலோ பண்ணுறவங்க தங்கத்தை விற்க போகிறது கிடையாது. தங்கத்தை பிளட்ஜ் தான் பண்ண போகிறான். ஸோ அதனால் தங்கம் நல்ல முதலீட்டு. ஒரு $200 $300 விழுந்ததுக்குன்னா பயந்தோன்னா நம்ம இதுக்குள்ளே வரவே கூடாது. அப்போ தங்கம் இப்பயும் நீங்கள் உடனே வாங்கிக்கோங்கன்னு தான் சொல்கிறீங்க. உங்களுக்கு தேவை இப்போ இமீடியட்டாக இருந்தால் உங்கள் வீட்டில் அடுத்த 3-4 மாதத்தில் கல்யாணம்னா இப்போயே வாங்குங்க. இல்லாட்டா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே போங்க. அப்போ இந்த தங்கம் விலை குறைதல் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ ஆகும். அதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது சார். இப்போதைக்கு 2-3 நாளில் இறங்கிடும். பட் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஜெரோம் பவுல்னு ஒரு அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வ் சீஃப் இருக்கார். அவர் வட்டி விகிதத்தை ஏற்றுவேங்கிறாரு. இதே மாதிரி ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா ஏற்றுவேங்கிறாரு. ஜூன் மாதத்தில் அவர் ஏற்றுவார். ஏற்றினார்னா அப்போ என்ன ஆகுதுன்னு அப்போ தான் சொல்ல முடியும். ஆனால் பெரிய இம்பேக்டு இருக்காதுங்கிறது என்னோட கருத்து. பெரிய பாதிப்பு இருக்காதுங்கிறீங்க. ரூபா கணக்கில் பெருசாக இருக்காது. ஏன்னா ரூபா அதோட ஃபாஸ்ட்டாக கீழே விடும். ஒரு ரூபா கீழே வந்தால் தங்கத்தின் விலை திருப்பி ஏற ஆரம்பிச்சிடும். திருப்பி ஏறும் இல்லையா? ஏன்னா நம்ம தங்கத்தை உள்நாட்டில் நம்ம தயாரிக்கிறது இல்லை. தங்கம் வெளிநாட்டில் என்ன இம்போர்ட் பண்ணுறோம். ஆஸ்திரேலியா, ரஷ்யா, சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் மெயினாக வருது. அதனால அதுக்கு டாலரில் தான் பேமெண்ட் பண்ணணும். அதனால தானே நம்ம ஊரில் சாவரின் கோல்ட் பாண்டே போட்டாங்க. ஸோ அதனால் இந்த தங்கத்தின் விலை பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆகுது, இம்பேக்ட் இருக்காது. இப்போ இந்த தங்கத்தின் விலை இப்போதைக்கு குறைஞ்சிருக்கிறத பெருசாக கன்சிடர் பண்ண வேணாம்
அப்படின்னு நீங்கள் நீங்கள் ஆல்ரெடி தங்கம் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ம் உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா தங்கம் இன்னும் வாங்கிக்கோங்க. ம் கோல்டு பீஸ் மூலமாக வாங்கினீங்கன்னா மில்லிகிராம் கணக்கில் வாங்குவீங்க. இன்னும் வழியே தெரியாமல் வாங்கிக்கலாம். ஓகே. அந்த அடகு வைக்கிறது அந்த திட்டத்தின் மூலமா தான் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அது கூட பிரச்சனை வராது. என்ன ரூ. 100 ரூ. 200 அடகு வேல்யூ குறையும். அவ்வளோதான். இல்ல அத கடந்த முறை பேசும்போது இந்த அடகு வச்சா திருப்பி அதை எடுக்கிறது. 1 வருஷத்துக்குள்ளே எடுத்தா உங்களுக்கு என்ன? ம், ம், வச்சிருக்கீங்கன்னா 1 வருஷம் கழிச்சு எடுக்கணும். ம், அந்த ஒரு நாளைக்கு ஃபைனான்ஸ் நீங்கள் ரெடி பண்ணணும். அது பணக்காரங்களுக்கு தங்கத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மோடியோட ஸ்கீம். ம், ம். இதே பணக்காரங்களா இருந்தாங்கன்னா பலாயிரம் கோடி வாங்கினா அவர் தள்ளுபடி செய்வார். நீங்கள் தங்கத்தை வச்சீங்கன்னா 1 வருஷம் கழிச்சு கரெக்டாக கட்ட முடியலன்னா அன்றைக்கே விற்றுட்டு போயிடுவார். இப்ப இந்த ட்ரம்பினுடைய வரி விதிப்பிற்கும் இந்த தங்க விலை குறைந்ததுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா? டெஃபினட்டாக இருக்குது. ம், ஏன்னா எல்லா கமாடிட்டி ப்ரைஸஸ் மேலேயும் டேக்ஸ் போட்டிருக்காரு. தங்கத்துலேயும் மேலேயும் டேக்ஸ் போடலை. மற்றபடி தங்கம், சில்வர், பிளாட்டினம் தவிர மற்ற எல்லாத்துலேயும் டேக்ஸ் போட்டிருக்காரு. இன்னும் ஃபார்மாலையும் செமிகண்டக்டர் மேலே தான் போடலை, அதையும் போடுவேன்னு சொல்லியிருக்காரு. ம், ம். ஸோ அதனால என்னென்னா எல்லாமே கீழே இறங்கிச்சு. ஸ்டாக் மார்க்கெட் நியர்லி 15% இறங்கிடுச்சு. ஸோ அவங்க எதுலலாம் நஷ்டம் படுறாங்களோ, லாபம் எந்த செக்டரில் அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கோ அதை விற்று எங்கே நஷ்டமோ அதை ம், ம். மூட பார்க்குறாங்க. தங்கத்தில் போன 4 வருஷமாக 45%க்கு மேலே ஏறி இருக்குது. அதனால லாபம் இருக்கிறதுனால நிறைய பேர் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் கோல்டை விற்று அதர் மார்க்கெட்டில் இருக்கிற லாஸஸை கவர் பண்ணியிருக்காங்க. மார்ஜின் மீட் பண்ணுறதுக்காக விற்றுருக்காங்களே தவிர இதில் பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதில் பெரிய பையர் சைனா தான். ம். ஸோ சைனா, டர்க்கி, இந்தியா, போலண்டு, ரஷ்யா இவங்க எல்லா சென்ட்ரல் பேங்க்கும் கோல்டு விலை இறங்கிட்டுனா வாங்குவோம். அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு தனிநபர் தங்கம் வாங்குறதுக்கும் ஒரு அரசு தங்கம் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? எது தேசத்துக்கு பாதுகாப்பு நினைக்கிறீங்க நீங்க? தேசத்துக்கு தங்கத்தினால பாதுகாப்புலாம் கிடையாது. ம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துக்கு நஷ்டம். ம். ஏன்னா பணம் புழக்கத்துலேருந்து போயிடும். ஆமா. நீங்கள் பேங்கை எஃப்டியில் போட்டிருந்தீங்கன்னா பணம் புழக்கத்தில் இருக்கும். அந்த பணத்தை வேற எங்கேயோ கடன் ஆமா. நம்ம பணத்தை வேற யாருக்கா கொடுத்து ரொட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொட்டேஷனில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் உங்களுக்கு வர வட்டி விகிதம் ரொம்ப கம்மி. எஃப்டியில் உங்களுக்கு வருது 5%, 6%. சில ப்ரைவேட் பேங்க் மட்டும் 7% தான் கொடுக்குறாங்க. அதில் 10% டேக்ஸ்க்கு போயிடுது. அதனால விலைவாசி கூட வரமாட்டேங்குது. இன்றைக்கி 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா போன வருஷம் 100 ரூபாய்க்கு என்ன பொருள் வாங்கினேன்னு நீங்கள் எழுதி வச்சு பார்த்துருந்தீங்கன்னா அது நீங்கள் 110 ரூபாய்க்கு மேலே இருக்கும். எஃப்டியில் போட்டிங்கன்னா 107 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்க முடியல. அதனால் மக்கள் எஃப்டியில் பணத்தை போடாமல் ஸ்டாக் மார்க்கெட்டு தங்கம்னு போடுறாங்க. போன வருஷம் தங்கம் போட்டிருந்தீங்கன்னா இந்த வருஷம் 20%க்கு மேலே ரிட்டர்ன் வருது. ஸோ பணத்தோட வேல்யூவை இந்த அரசாங்கத்தால் ப்ரொடெக்ட் பண்ண முடியாததுனால தான் மக்கள் தங்கத்தில் போடுறாங்க. அரசாங்கம் வேல்யூவை ப்ரொடெக்ட் பண்ணாங்கன்னா நம்ம ஏன் தங்கத்தில் போட போகிறோம்? ஸோ தங்கத்தில் போயிடுச்சுன்னா பணம் புழக்கத்தில் வராது, அது அப்படியே நின்றுடும். பணம் வெளிநாட்டு அந்த தங்கத்துக்கு நீங்கள் டாலர் கொடுத்துதானே தங்கத்தை வாங்கணும். ஸோ அரசாங்கமும் டாலர் வாங்கி உங்களுக்கு கொடுக்கணும். இந்த 2 காரணத்தினால அரசாங்கத்துக்கு நல்லது இல்லை. ஆனால் மக்களுக்கு நாளைக்கு செக்யூரிட்டின்னு வைங்க. நாளைக்கு ஆத்திரம் அவசரம்னா உங்களுக்கு தங்கம் தான் ஹெல்ப் பண்ணுமே தவிர இவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. யார்? அரசாங்கம் ஹெல்ப் பண்ணுமா? இப்போ பாவம் ஸ்டாண்டப் இந்தியான்னு எவ்வளவோ பேசினாங்க. மக்களெல்லாம் பாராட்டினார். அவர் நான் தான் சொன்னார். நேற்று அவர் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாரு? நீ என்னையா ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கிற, சும்மா டெலிவரி பண்ணின்னு இருக்கிற, வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற, ஏழை மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற, இதா ஸ்டார்ட் அப்பு சைனாக்காரன் எல்லாம் பண்ணியிருக்காங்கிறாரு. ஆக்சுவலாக சைனாவில் கொடுத்தது பல விஷயங்கள். அதனால் பல நாள் திருடன் ஒரு நாள் ஆம்பிடுவான் மாதிரி இங்கே வச்சு அங்கே வச்சு கடைசியில் அவரை பக்தராக இருந்தவங்களே தலையை தட்டிட்டாரு. அது மாதிரி இது மாதிரி நடக்கும்போது மக்களுக்கு பணத்தோட வேல்யூவை சேஃப்டியாக வச்சுக்கணுங்கிறத தங்கம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. ஏன்னா நாளைக்கு போய் எதாவது அவசரம்னா கவர்மெண்ட் ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. கேட்டால் ஜும்லான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால நம்மளுக்கு பணம்ங்கிறது தேவைப்படுது. எஸ்பெஷலி இப்போ தமிழ்நாட்டிலலாம் மருத்துவம்லாம் ஓரளவு கவர்மெண்ட்டில் நல்லா இருந்தாலும் நார்த் இந்தியாவிலலாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் பில்லு நீங்கள் கட்டினீங்கன்னா மிடில் கிளாஸாக இருக்கிறவன் பிச்சைக்காரன் ஆகிடுவான். இங்கேயாவது கவர்மெண்ட் இருக்குது. நீங்கள் இப்போ ஓமந்தார் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து ஏதாவது பண்ணிக்கலாம். நீங்கள் இதே பீகார், யூபியில் இருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலே இருக்காது. அதனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போட்டு எல்லாமே காணாமல் போயிடும். இல்லை, இப்போ இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சியும் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய
ஒரு சரிவு வந்திருக்குன்னு. அது அமெரிக்காலையும் சொல்றாங்க, இந்திய அளவுலயும் சொல்றாங்க. தங்க விலையும் 38% குறையுங்கிறாங்க. இது எல்லாம் ஒண்ணுக்கொண்ணு 38% தொடர்புடையதா? எல்லாமே தொடர்புடையது தான். ம். 38%ங்கிறது ஃபியர் மாங்கரிங். ம். ஸ்டாக் மார்க்கெட்டும் அமெரிக்கா பங்குச்சந்தை இறங்கி, உலகத்துல எல்லா பங்குச்சந்தை இறங்கி, குளோபலி ரொம்ப டென்ஷன் இருக்கும்போது கோல்டோட வேல்யூ ஏறும். இப்ப பங்குச்சந்தை வீழ்ச்சிங்கிறது ஒரு ஒரு நாட்டுக்கு பாதிப்பு தானே? இல்ல அது பெரிய குறிப்பிட்ட பாதிப்பு. ம். இல்ல அது பொதுமக்கள பாதிக்குமா? பொதுமக்களையும் பாதிக்கும். அது பங்குச்சந்தையில ஈடுபடுற அந்த முதலாளிகள், அந்த நிறுவனங்கள மட்டும் தானே பாதிக்கும். இல்ல இல்ல, அதுல ஷேர் போட்டவங்கள மட்டும் தானே பாதிக்கும். அப்படி கிடையாது. நாட்டோட ஜிடிபி அது பாதிக்க போதா என்ன? டெஃபினட்டா பாதிக்கும். ஜிடிபிய பாதிக்குமா? டெஃபினட்டா பாதிக்கும். இப்ப இந்த பங்குச்சந்தை இது மாரி வெளிநாட்டிலேருந்து, அமெரிக்காலேருந்து இந்த பங்குச்சந்தையில பணம் சம்பாதிச்சு வந்தா உங்களுக்கு பணம் அனுப்பிச்சு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு பணம் குடுக்குறாங்க. ம். இப்ப ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு பணத்த நிறுத்திடுவாங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு பணத்த நிறுத்திட்டாங்கன்னா, எதர் உங்க தலையில கட்டி இப்ப Zomato பண்ண மாதிரி, ஓலா பண்ண மாரி உங்க தலையில கட்டிடுவாங்க. இல்லாட்டா பைஜூஸ் மாரி கம்பெனி மூடிடும். அது மாரி பல ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இந்தியால மூடியிருக்கு. அதனால பலாயிரம் பேருக்கு வேலை போயிருக்கு. ஓலாலயே பலாயிரம் பேருக்கு வேலை போயிடுச்சு. ம். Zomatoல போன வாரம் வந்து 650 பேருக்கு வேலை போயிடுச்சு. Zomatoவோட சீஃப் ஆப்பரேட்டிங் ஆஃபீசர் இன்னைக்கு வேலைய விட்டு போயிட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து பங்குச்சந்தையில பணம் இல்லாததோட ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதோட வெளிப்பாடு. இப்போ வந்து பிரஸ்டீஜ்னு ஒரு பெரிய பில்டர் இருக்காரு பெங்களூர்ல. அவர் 2500 கோடி இஷ்யூ போட்டு ஹோட்டலை டெவலப் பண்ணணும்னு நினைச்சாரு. பங்குச்சந்தை வீழ்ச்சியில யாருமே பணம் போட மாட்டாங்க. ம். இந்த கட்டம்லாம் உண்டு. அதனால பங்குச்சந்தை வீழ்ச்சிங்கிறது மார்க்கெட்டை டெஃபினட்டா அஃபெக்ட் பண்ணும். ம். அது மார்க்கெட் மக்கள பாதிக்கும். அத மக்களையும் பல பல நிறுவனங்கள் வேலை வந்து வாய்ப்பை பாதிக்கும், ஜிடிபியை பாதிக்கும், பல நிறுவனங்களை பாதிக்கும். ம். இன்ஃபேக்ட் இந்த வாட்டி வந்து அடுத்த 6 மாசத்துல ஐடி செக்டர்லயே டிமாண்ட் குறைஞ்சு நிறைய பேருக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில வேலை போகும். ஒன்று ஏஐனால போகும், ரெண்டாவது இதனால டிமாண்டு கம்மியாகும். இதனால என்ன ஆகும், நான் சொன்ன மாதிரியே இந்த ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டலில் இருக்கிறவங்க, கார் ஓட்டுறவங்க, அதை நம்பி டிஃபன் சப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே அடிபடும். ஸோ ஐடியோட இக்கோசிஸ்டமே அடிபடும். ஐடியில் வேலை வாய்ப்பு இல்லைன்னா இன்ஜினியரிங் காலேஜில் ஆள் சேர்றது கம்மியாகும். ஸோ இன்ஜினியரிங் காலேஜ் இக்கோசிஸ்டமும் அடிபடும். ஸோ இதெல்லாம் லிங்க்டு. பங்குச்சந்தை அடிபட்டால் எல்லாமே அடிபடும். ஓகே. நீங்க சொல்றபடி பார்த்தீங்கன்னா, அது தொடர்ச்சியா போச்சுன்னா லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பாதிக்கப்படும். இப்போவே நல்ல வேலைவாய்ப்புல இருந்தவன் பல பேருக்கு வெளியே போயிரும். பல பேருக்கு வேலை வாய்ப்பு போகும். எனக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், ரொம்ப க்ளோஸ் நண்பர் எனக்கு. அவர் ஒரு சின்ன ஐடி கம்பெனி வச்சிருக்கிறாரு. அந்த ஐடி கம்பெனியில் 3 பேரை வேலைக்கு சேர்க்கறதா இருந்தார். அப்புறம் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, டெக்னிக்கல் ஹெட்னு சொல்கிறான், புது ஏஐ டூல் வந்துருச்சு, அந்த 3 பேரை வேலைக்கு எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பேரை நிறுத்திட்டாங்க. அதனால் வேலைக்கு ஆள் எடுக்கிறதே நின்று போயிடுச்சு ஆல்ரெடி. இப்போ இன்ஃபோசிஸில் ஒரு 50-100 பேரை வேலைக்கு அமைச்ச மாதிரி, ஜொமாட்டோவில் 650 பேரை வேலைக்கு அமைச்ச மாதிரி, இன்னும் பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு போகும் இந்தியாவில் போகும். ரொம்ப தங்கம் விலை சரிவா இருக்கட்டும், பங்குச்சந்தை வீழ்ச்சியா இருக்கட்டும், ட்ரம்ப் போட்ட வரி விதிப்பா இருக்கட்டும், அது ஒண்ணுக்கு ஒண்ணு இந்த குளோபலைசேஷன் வேர்ல எந்த அளவுக்கு தொடர்புடையதா இருக்கு. பெரிய தொடர்பு இருக்கும். இதனால பல இண்டஸ்ட்ரியை, இதுக்கு முன்னாடியே உங்க மீடியா இண்டஸ்ட்ரியே பெருசாக அடிபட்டுது. இப்போ அடுத்தது ஐடி அடிபடும். இந்த ஐடியை நம்பி இருக்கிறவங்களது அடிபடும். பிரைவேட் காலேஜுகள் அடிபடும். அப்போ இந்த தங்கம் விலை சரிவு இது தொடருமா? இதற்கு பின்னணி என்ன? இந்த நேரத்தில் நாம் என்ன தங்கம் வாங்கி வைத்துக்கொள்ள வேண்டுமா? என்ன எப்படி இதை பார்க்கணுங்கிறத ரொம்ப விரிவாக உங்களுடைய அரசியல் மற்றும் சமூக பொருளாதார பார்வையோடு இணைச்சு நம்ம மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது. அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜி பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.